நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். இன்றைய தலைப்பு வக்கிரச்சனியால் ஏற்படும் நன்மை தீமைகள் விபரீதங்கள். மேச ராசிக்கு சிகரம் வைத்தார் போல் 11 இருக்கும் சனி பகவான் வக்ரமாகிறார். லாபம் வக்ரமாகிறது, தொழில் வக்ரமாகிறது. சற்றே பின்னடைவுகளை சந்திப்பார்கள். நவம்பர் மாதம் வரை நல்ல நிலைக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும். ரிஷப லக்கணம் அல்லது ரிஷப ராசி இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் அதிபதியாக 9-10 அதிபதியாக தர்ம கர்மாதிபதியாக சனி இருந்தவர் வக்ரமடைகிறார். வாக்கியத்தை பெறுகிறார்கள், சில நன்மைகள் அடைகிறார்கள், தொழிலில் சற்றே பின்னடைவை அடைவார்கள். அடுத்து மிதுன ராசி மிதுன லக்னேயர்களுக்கு 8-9க்கு உடையவராக வந்து 9ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் நடக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு சற்றே விபரீத ராஜயோகம் செயல்பட தொடங்கும். அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். திடீரென்று தனப்பிராப்தியும் அடைவார்கள். கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே 7ல் நின்ற சனி பெரும் தொல்லைகளை ஏற்படுத்தினார். இப்பொழுது 8ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். கணவன் மனைவி பிணக்கு கண்டிப்பாக ஏற்படும். கணவனும் மனைவி பிரிந்திருப்பார்கள். சற்றே அதிகமாக கவனம் செலுத்தாவில்லை அவர்கள் பிரிவை சந்திப்பார்கள். மிகவும் ஜாக்கிரதையாக கடகராசிக்காரர்கள் கணவன் மனைவி காதலி உறவை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். சிம்ம ராசினியர்கள் அதே சிம்ம ராசிக்கு அவர் 6-7ஆக வந்து வக்ரமாகிறார். வக்ரமாகும் போது கடன் சுமை சற்று குறையும். 6 வக்ரமாய் 6ஆம் இடத்தில் செல்லும் போது சிம்ம ராசி சிம்ம லக்ன நேயர்களுக்கு கடன் சுமை குறையும். வியாதிகள் கட்டுக்குள் வரும். ஆனால் கணவன் மனைவி காதலி வக்ரமாகும் போது ரிவர்ஸ், ஒருத்தருக்கு கருவெடுப்பு ரிவர்ஸ் ஆனா பிரிதல், நகர்ந்து செல்தல். சோ அந்த நிலையை அவர்கள் அடைவார்கள். கன்னிராசி நேயர்களுக்கு 6 5ஆம் இடத்தை நோக்கி வக்ரமாக நிற்கிறார். 6ல் நிலை கொண்டே அவர் இருக்கிறார். நன்மையும் தீமையும் கலந்தே அவர்களுக்கு செயல்படும். அடுத்து துலா ராசி அல்லது துலா லக்னம் 4-5 அவர்கள் எந்த மாதிரி பாதிப்புகளையும் அடைந்திருந்தாலும் மீட்டெடுக்கப்படுவார்கள். வக்ரம் அவர்களுக்கு நன்மையே செய்யும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடம் வக்ரமாவதால் அவருடைய தொழில் ஸ்தாபனம், அவருடைய சொத்துக்கள் இதில் வில்லங்கள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரத்தாலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இளைய சகோதரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தால் நன்மை பயக்கும். அடுத்து தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் தனாதிபதி வலுத்திருக்கிறதால் பணப்பிரச்சனை தனுசு ராசிக்கு இருக்காது. இருந்தாலும் 7.5 சனியிலிருந்து விடுபட்டு மீண்டும் வக்ரமாவதால் பாதச்சனியின் சற்றே பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வலது கண்ணில் புரை பிரச்சனைகள் வர வயோதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் சர்ஜரி செய்து கொண்டால் நலமடைவார்கள். மகர ராசி நேயர்களுக்கு 7.5லிருந்து ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனி சென்ற இடம் வக்ரமாவதால் அவர்களுக்கு பணம் கிடைக்கும், புது உறவுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் சற்றே போலீஸ், கோர்ட் இந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி மகர ராசியை பெரும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஜென்மச்சனியாக சென்ற கும்பராசி நேயர்களுக்கு வக்ரமாயிருப்பதால் மீண்டும் சுபவிரயமும் அசுபவிரயமும் மாறி மாறி நிற்கும். மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து செலவு செய்யும் இடத்தில் விரயஸ்தானத்தில் சனி வக்ரமாயிருப்பது சுப விரயங்களை கொடுக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகளை ஒற்றுமையை பிரச்சனைகள் செய்யும். மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் மீனராசி மீனலக்கணக்காரர்கள். இதுவே நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடையும் வரை இந்த 12 ராசி லக்னங்களுக்கு ஏற்படும் நிலைகள். நமஸ்காரம். குருவே துணை.